அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு தெருவில் இருந்த ஒரு நாயை வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்தோம். இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தமிழ்லேயே பேசி பழகுனதுனால இன்ஜினியரிங் காலேஜுக்கு வரும்போது இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயம் பயமுறுத்துற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுத்தது அந்த 22 அரியரையும் அந்த புத்தகத்தை படித்து அதன் மூலியமாக கிடைச்ச தன்னம்பிக்கை மூலியமாக வந்து கிளியர் பண்ணேன். குக் வித் கோமாளியில் கனியக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்னை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நிறைய இடங்கள்ல அந்த ஷோ மிகப்பெரிய ஹிட் அப்படின்றதுனால நிறைய இடங்கள்ல என்னை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய லைஃப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் சோர்வா இருக்கும்போது தடிக்கி விழும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் தான். ஹாய், நான் RJ Sha. ஷா வைப் செல்லகுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குக் வித் கோமாளி கனி அவங்க லைஃப்ல சப்போர்ட்டிவா இருந்த ஒரு விஷயம். எலான் மஸ்க், பில் கேட்ஸ், வாரன் பஃபட் இவங்கெல்லாம் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள். அவங்க லைஃப்லையும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. இது உங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். என்னடா சொல்ல வர்ற ஷா, ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். கனியக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் இருக்காங்க. அவங்களுடைய அம்மா, அவங்களுக்கு பின்னாடி வந்து 2 தங்கைகள் இருக்காங்க. அப்பா அவங்களுடைய சின்ன வயதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ரொம்ப சின்ன வீட்டில் இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சின்ன வீடு, ஹால் அப்படின்றதுலாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அந்த சின்ன வீட்டுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அப்பா வந்து ஒரு சட்டையை போட்டுட்டு அதை வந்து துவைச்சிட்டு மறுநாளும் அந்த சட்டையை போட்டுட்டு போகிற அளவுக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து வறுமை இருந்தது. ஏன்னா அப்பா வந்து தேடலில் இருந்தாங்க. அந்த டைமில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நான் தான் தங்கச்சிகளை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து இருந்தேன். இப்படி இருக்கும்போது வந்து எனக்கு வாழ்க்கையில் பெரிய எய்மே கிடையாது. எனக்கு என்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய பெரிய எய்மாக இருந்தது. அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றதான் என்னுடைய எய்மாக இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு தெருவில் இருந்த ஒரு நாயை வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்தோம். தெருவில் இருந்த நாய் வந்து எங்கள் வீடுகளில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நாயோட வந்து இப்போ நாய் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும் நாய் வந்து எவ்வளோ லவ்வபுளாக இருக்கும், எவ்வளோ நன்றி உணர்வோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த நாயோட ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. அப்படி அந்த நாயோட ஹாப்பியாக இருக்கும்போது இவங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காதல் கோட்டை படம் வருது. தலை நடித்த காதல் கோட்டை படம். அவங்க அப்பா தான் டைரக்டர், அகத்தியன் அவர்கள். அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை வந்து அந்த சின்ன வீட்டில் இருந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து ரெண்டுக்கு போகிறாங்க. கொஞ்சம் வந்து மாறுது. அப்படி மாறும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. என்னன்னு தெரில, அந்த நாய்க்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸ் வந்துடுது. ரேபிஸ் வந்ததுனால அந்த புது வீட்டில் வந்து அதால் இருக்க முடியல. அதனால எங்கேயோ ஓடி போயிருது. டாக்டர்கிட்ட கேட்கும்போது அது ரேபிஸ் வந்ததுனால கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்கும், அது வெளியே போயிட்டு அப்படி விட்டுருங்க, அதை தேட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நாய் இல்லாமல் கனி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப அன்பாக லவ்வபுளாக இருந்த நாய். நிறைய பேர் ஆறுதல் சொல்கிறாங்க. யார் ஆறுதல் சொன்னாலும் அவங்களால வந்து அந்த ஆறுதலை வந்து அந்த பெயினை வந்து போக்கவே முடியல. சின்ன வயசு, அழுக வருது. அப்படி அழுக வரும்போது அவங்களோட பெயினை போக்குனது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிந்துபாத் கதைகள், ராணி காமிக்ஸ், மாயாவியினுடைய ராணி காமிக்ஸ், அம்படி மாமா, இந்த புத்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்பா அறிமுகப்படுத்துறாரு. இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் வந்து மனசு வந்து சாந்தி அடைந்தது. நாய் போயிருச்சு அப்படின்ற கவலை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சது. இந்த புத்தகங்கள்லாம் படிக்கும்போது ஒரு பூக்கள் பூக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த வீடியோ கவனிங்க, ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ புத்தகங்கள் படிக்கும்போது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறாங்க. காலேஜ் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஸ்கூல்லலாம் நல்லா படிச்சிருந்தாலும் கூட அந்த ஐடி அப்படின்றது வீட்டில் சேர்த்து விட்றாங்க. பிடெக் வந்து படிக்கிறாங்க. கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் 8th ஸ்டாண்டர்டில் வந்து அவங்களுக்கு காதல் கோட்டை படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கூட அவங்க அப்பா சரி ஓகே அதுதான் கன்யூ பண்ணுறீங்களா, அப்படியே கன்யூ பண்ணுங்க, நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தமிழ்லேயே பேசி பழகுனதுனால இன்ஜினியரிங் காலேஜுக்கு வரும்போது இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயம் பயமுறுத்துற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அவங்களுடைய சிஸ்டர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிக்கப் பண்ணி போயிட்டாங்க இங்கிலீஷை. ஆனால் வந்து கனி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பிக்கப் பண்ண முடியல. சுற்றி கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி பயமாயிருது, தயக்கமாகுது, எந்திரிச்சு நின்று பேசுறதுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்குது. இங்கிலீஷ் தெரியாதனால தமிழில் நல்லா பேச முடியும், ஆனால் இங்கிலீஷில் பேச முடியலே அப்படின்ற ஒரு அழுத்தம் இருக்குது. இப்படி இருக்கும்போது 22 அரியர். இந்த 22 அரியர் வைக்கும்போது ஒரு தடவை அம்மா வந்துடுது. நார்மலாக அம்மா வந்தால் காலேஜுக்கு போக முடியாது, வெளியே போக முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அம்மா வந்தோடனே சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா அந்த காலேஜுக்கு போக தேவையில்லை, எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷை கேட்டு உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது, அம்மையில் இருக்கும்போது நான் புத்தகங்கள் இன்னும் நிறையா வந்து எங்கள் அப்பா வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார். எங்கள் அப்பாவுடைய புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். பாலகுமாரன் அவர்களுடைய புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ரமணிச்சந்திரன் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். சிவகாமி சபதம் படிச்சுட்டு சிவகாமி பொண்ணை நினச்சி 3 மணி நேரம் அழுதேன். வந்தார்கள் வென்றார்கள் படித்தேன். பொன்னியின் செல்வன் படித்தேன். இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு வந்து நம்பிக்கை வந்தது. ஆங்கிலத்தையும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்றத தமிழை படிக்கும் போது எனக்கு நம்பிக்கை வந்தது. ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுத்தது. அந்த 22 அரியரையும் அந்த புத்தகத்தை படித்து அதன் மூலியமாக கிடைச்ச தன்னம்பிக்கை மூலியமாக வந்து கிளியர் பண்ணேன்.
அதுக்கப்புறம் வந்து காலேஜ்லாம் முடிச்சாச்சு, கல்யாணம்லாம் ஆயாச்சு. நான் கல்யாணம் பண்ணும்போது என்னுடைய கணவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீராத விளையாட்டு பிள்ளை, நான் சிவப்பணிதான், சம்மர் அப்படின்ற படங்கள்லாம் வந்து இயக்கியிருக்காரு. அவங்க திருமணம் பண்ணும்போது வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த டைமில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஒரு ப்ரெஷர் இருந்தது. காசு வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால. அப்படி இருக்கும்போது என்ன ஆனது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமி வந்து சென்னை 28 நடிக்க போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்த விஜே வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. நீ போய் அந்த ஆடிஷனில் அட்டன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு விஜே ஆடிஷன் வந்து இருந்தது. அந்த ஆடிஷன் வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆடிஷனுக்கு போனேன். மக்கள் தொலைக்காட்சி. நான் இது வரைக்கும் மேடைகளெல்லாம் பெருசாக பேசினது கிடையாது. ஸ்கூல் காலேஜஸ்லாம் பெரிய அளவில் வந்து ட்ராமா இதிலெல்லாம் வந்து கலந்துக்கிட்டது கிடையாது. ஏன்னா என்னுடைய எய்ம் வந்து என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான். அப்படிப்பட்ட பெண் தான் நான். ஸோ இப்போ ஆடிஷன் வரும்போது நான் படித்தேன் பார்த்தீங்களா தமிழ், என்னையே அறியாமல் நான் வாசித்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு மக்கள் தொலைக்காட்சியில் பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா மக்கள் தொலைக்காட்சியில் தமிழில் பேசணும், சுத்தமாக பேசணும். நிறைய தமிழ் வார்த்தைகள் எனக்கு பயன்பட்டது. நான் சொல்லக்கூடிய கவிதைகள், அப்புறம் வார்த்தைகள், நான் பொன்னியின் செல்வன் படித்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த டிவியில் சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு 2 வருஷம் சொல் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ஷோ வந்து என்னால் பண்ண முடிஞ்சது. அந்த 2 வருஷம் ஸோ என்னுடைய அந்த வாசிப்பின் காரணமாக எனக்கு வந்து அந்த விஜேயிங் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. அதுலேருந்து வந்த காசும் வந்து அந்த டைமில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. எனக்கு வந்து 8 மாதம் இருக்கிற வரைக்கும் அந்த ஷோ வந்து பண்ணேன். 8 மாதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் படம் பண்ணிட்டாரு. தீராத விளையாட்டு பிள்ளை படம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு அந்த பணத்தேவை இருக்கும்போது எனக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து நான் படித்த படிப்பு தான். அந்த வாசிப்பு, புத்தகங்கள் வாசித்தது தான் எனக்கு அங்கே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2008க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2020 வந்து லாக்டவுன் வந்தது. அந்த லாக்டவுன் வரும்போது எல்லாருக்கும் வந்த மாதிரியான ஒரு சில பண பிரச்சனைகள் வந்து எங்களுக்கும் வந்தது. எப்போ அந்த லாக்டவுன் முடியும்? அவரும் வந்து இப்போ தான் வந்து தெலுங்கு படம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. எப்போ மறுபடியும் படம் பண்ணுவாங்க? தியேட்டர் எப்போ ஓப்பன் ஆகும்? இந்த கேள்விகள்லாம் இருந்தது. சரி, ஏதாவது ஒரு நம்பிக்கை விதைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது யூடியூப்ல எனக்கு வந்து இந்த கதைகள் சொல்றது பிடிக்கும். முன்னாடி ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு எங்கள் வீட்டுக்காரு. ஸோ அந்த யூடியூப்பை வந்து தேட்டர் டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து புதுப்பிக்க ஆரம்பிச்சு இந்திய வரலாறுகள்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். வரலாறுகள் சொன்னால் 100 பேர் பார்த்தாங்க, 200 பேர் பார்த்தாங்க. என்னடா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது பொன்னியின் செல்வன் சொல்ல ஆரம்பித்தேன். 5000 வியூஸ் வர ஆரம்பிச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பொன்னியின் செல்வன் வந்து யூடியூப்ல சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதன் மூலியமா எனக்கு குக் வித் கோமாளிக்கான வாய்ப்பு கிடைச்சது. குக் வித் கோமாளியில கனியக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்னை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நிறைய இடங்கள்ல அந்த ஷோ மிகப்பெரிய ஹிட் அப்படின்றதுனால நிறைய இடங்கள்ல என்னை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அதன் மூலியமா ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்த அந்த பொன்னியின் செல்வன் போட்டுட்டு இருந்த தேட்டர் டி அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா 1,86,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்திருக்கு. இன்னைக்கு நான் இப்போ வீடியோ பண்ணும்போது 1,86,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்திருக்கு. இதன் மூலமா எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பசங்க வந்து எனக்கு அனுப்புறாங்க. எனக்கு இப்போ வாசிக்க பிடிக்குது. நான் ஹாரி பாட்டர் தான் பெருசுன்னு நினைச்சேன். ஆனா பொன்னியின் செல்வன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் படிச்சேன், அது வேற லெவல்ல இருக்கு. ஹாரி பாட்டர்லாம் விட பல மடங்கு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து எனக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன தலைமுறையினுடைய வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு இந்த தேட்டர் டி பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. ஸோ குக்கிங் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இலக்கிய கதைகள், வரலாற்று கதைகள்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய லைஃப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் சோர்வா இருக்கும்போது, தடுக்கி விழும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் தான். சின்ன வயசுல நாய் வந்து வெளியே போகும்போது, நாய் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அழுகும் போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது வந்து புத்தகம் தான். அதுக்கப்புறம் காலேஜ்ல வந்து இங்கிலீஷ்க்கு பயந்து தன்னம்பிக்கை இழந்து அவங்க துடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து புத்தகம் தான். அதுக்கப்புறம் டிவியில் வேலை பார்க்கும் போதும் அந்த வாசிப்பு தான் பயனுள்ளதாக இருந்திருக்கு. அதற்கப்புறம் லாக்டவுன்லையும் பொன்னியின் செல்வன் தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது. வாரன் பஃபட் ஒரு காலேஜில் போய் பேசும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, உங்களை மாதிரி நாங்களும் மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாளைக்கு 500 பேஜஸாவது படிங்க. நீங்க எந்த துறைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறை சம்பந்தப்பட்ட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அவர் ஒரு நாள்ல 80% நேரத்தை வந்து புத்தகத்துக்காக, அவர் முழிச்சிருக்கிற 80% நேரத்துல புத்தகத்திலே மூழ்கி இருக்காரு வாரன் பஃபட். பில்கேட்ஸ் அவர்களை பத்தி கேட்கும் போது, நான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் ஆனதுக்கு காரணம் வந்து என்னுடைய நிறுவனம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது படிப்பேன்னு சொல்றாரு. வருஷத்துக்கு வந்து 50 புக்கு வந்து நான் கண்டிப்பா படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு டார்கெட் செட் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. வருஷத்துல வந்து 1 வாரம் லீவ் போட்டு புத்தகம் மட்டுமே படிச்சுட்டே இருப்பாப்லையா. இது வந்து பில்கேட்ஸ் சொல்றாரு. எலான் மஸ்க் வந்து ஒரு தனி மனுஷனால் ராக்கெட் அனுப்பவே முடியாது. நாசா மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் அனுப்பும். இஸ்ரோ மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் தான் அனுப்பும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ராக்கெட் விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ராக்கெட் மட்டும் இல்லைங்க, நான் எந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட எல்லா புக்கையும் கரைச்சு குடிச்சிருவேன், படிச்சு முடிச்சிருவேன். ராக்கெட் பத்தி நிறைய புத்தகங்கள் படித்தேன். அதன் மூலயமா தான் எனக்கு தெரிஞ்சு புத்தகங்கள் தான் எனக்கு எல்லா கதையும் திறந்து விட்டுச்சுன்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு.
அப்புறம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அடிப்படையா சப்போர்ட்டிவா இருக்கிறது புத்தகங்கள் தான். உங்க வாழ்க்கையில எந்த புத்தகம் உங்க லைஃப் வந்து சின்னதா ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இங்கர்சால் அப்படின்னு ஒரு ரைட்டர் வந்து சொல்றாரு, நீங்க வாழ்க்கையில நொந்து போயிட்டீங்க, இனிமேல் வாழ்க்கையில எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறீங்க, புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு புத்தகத்தை புதுசா எடுத்து படிக்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையின் நிறைய கதவுகள் திறக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. குக்கு வித் கோமாளி கனியக்கா அவர்களுடைய வாழ்க்கை, இங்கர்சால் அவர்களுடைய வார்த்தை உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.